this is not a content based video. It is a kind of experimental video. உண்மையிலேயே நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து 2 எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 வீக்குள்ள 5 kg ரெடியூஸ் பண்ணுறது, அண்ட் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 7 டேஸ்க்குள்ள ஒரு புக் ரைட் பண்ணுறது. ரெண்டுமே வந்து நம்ம போட்டிருக்கோம். பட் வந்து அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸே போடல. ஏன்னா என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்குள்ள கொரோனா பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. பட் அதுக்கப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன், கண்டிப்பாக வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது, அந்த ரிசல்ட்டை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண் கூட தெரியுது இல்லையா? ஸோ வந்து நம்ம விடக்கூடாது, நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் 21 டேஸ் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அது மூலமா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமா ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பவர் என்ன, அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வெல்கம் டு தி சேனல் வெறுங்கிரி. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடந்த 21 நாட்களாக டெய்லி 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். சரி, இதில் என்ன இருக்குது, டெய்லி 2 வீடியோ போஸ்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆஸ் அ சிங்கிள் கிரியேட்டராக நான் ஒரு சிங்கிள் கிரியேட்டர். எனக்கு ஹெல்ப் அப்படிங்கிறது யாரும் இல்லை. கண்டென்ட் நான் தான் மேக் பண்ணணும், எடிட்டிங் நான் தான் மேக் பண்ணணும், கேமரா ஒர்க் எல்லாமே நான் தான் பண்ணணும். அப்படிங்கிறதுனால டெய்லி 2 வீடியோ மேக்கிங் அப்படிங்கிறது விச் இஸ் வெரி வெரி இம்பாசிபிளான ஒரு விஷயம். நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ பாசிபிளாக இருக்குது. நான்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நம்ம புரட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். வாரத்தில் 2 வீடியோ, அந்த 2 வீடியோ மேக் பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளிடும் எனக்கு. ஐயோ, கண்டென்ட் என்ன எடுக்கிறதுன்னு தெரியல, எங்கே போய் எடுக்கிறதுன்னு தெரியல, என்ன பேசலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி மண்டே போட்டு பிச்சுப்பேன். அதாவது நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கும். நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணணும், நல்லா பேசணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பேன். பட் இப்போ ஒரு 21 நாட்களாக டெய்லி 2 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி என்னால் ஒரு சிங்கிள் கிரியேட்டராக டெய்லி 2 வீடியோ போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கெட்ட விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கெட்ட விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 வீடியோ மேக் பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேக்கிங். கண்டென்ட் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். நம்ம என்ன பேச போகிறோம், என்ன டெலிவர் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறது விச் இஸ் ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours கிட்ட ஆகிடும் கண்டிப்பாக. அதில் 2 வீடியோ நான் மேக் பண்ணணும்னா அது 2 வீடியோ கண்டென்ட் எடுக்கணும். அந்த கண்டென்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அது சாட்டிஸ்ஃபைட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதை நான் கேப்சர் பண்ணி அதை வந்து எப்படி கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்து எடிட் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது. உண்மையிலேயே வந்து மண்டே பிச்சுக்கிற வேலை தான். அந்த கண்டென்ட் தேடி என்னோட டைம் வந்து முக்கால்வாசி போய்ட்டுன்னு சொல்லலாம். எப்படியாச்சும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது கூட ஒரு 4-5 வாட்டி எப்படி இருந்தாலும் நான் பேசும்போது வந்து நிறைய வந்து வளருவேன். ஒரு சில டைம் வந்து எனக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேஷன்லாம் வரவே வராது. அதை வந்து நம்ம எப்படியாச்சும் வெட்டி ஒட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட கண்டென்ட் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மேஜரான பார்ட். ஓகேவா? கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க பார்ப்பாங்க. நம்மளோட கண்டென்ட் வந்து மொக்கையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறவங்களுக்கும் மொக்கையாக இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது நமக்கும் பார்க்குறது. ஓகேவா? ஸோ வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னா கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப வெயிட்டாக இருக்கணும். என்னோட வீடியோஸ்ல நிறைய வீடியோஸ் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் வந்து மோசமாக பண்ணி வச்சிருக்கேடா, கேவலமாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி நிறைய நானே யோசிச்சிருக்கேன். இந்த கண்டென்ட் இன்னும் நல்லா டெலிவர் பண்ணிருக்கலாமே, இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் சேர்த்துருக்கலாமே, என்ன இவ்வளோ மொக்கையாக செஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பேசுறது ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பேசணும். என்னோட லாங்குவேஜ் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். நான் என்னென்ன வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய வந்து யோசிச்சு தான் பேசணுமே தவிர ஒரு நார்மலான ஒரு வீடியோ பேசுகிற மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு என்னால் போக முடியாது. கரெக்டாக என்னோட எனர்ஜியை உங்களுக்கு நான் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு மோட்டிவேஷன் திங் வந்து உங்க லைஃப்ல நடக்கும். கண்டிப்பா அந்த ஒரு இன்ஸ்டன்ட்டுக்காவது நான் பேசுறதோட ஒரு பவர் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இறங்க செய்யும். ஓகேவா? ஸோ வந்து மோட்டிவேஷன் வீடியோ மேக் பண்றது வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ வந்து கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் செகண்ட் திங் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இதனால மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகுது. ஒரு நாளைக்கு 2 வீடியோ மேக் பண்ணணும், மினிமம் 10 மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதா? 10 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அது என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி எனக்கு இருக்கும். நான் வந்து வீட்டில் இருந்துட்டு இருக்கேன், வீட்டோட சரௌண்டிங் கண்டிப்பாக எனக்கு தான் செய்யுது. ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்கும். நான் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து கண்டென்ட் மேக் பண்ணணும், கண்டென்ட் மேக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். 2 வீடியோக்கு நான் சொல்கிறது. ஓகேவா? கண்டென்ட் மேக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அதை எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறதுல முக்கால்வாசி நேரம் போயிருங்க. சத்தியமாக எடிட் பண்ணுற மாதிரியான ஒரு எரிச்சலான விஷயம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நான் எங்கெங்கெல்லாம் உளறி இருக்கணும் அங்கெல்லாம் கட் பண்ணணும், கட் பண்ணதை வந்து மறுபடியும் ஒட்டணும், என்னென்னலாம் புதிய விஷயங்கள் சேர்க்கணும், இமேஜஸ் வந்து அதில் ஆட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் கிரியேட்டரா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க பண்ணும்போது அது மென்டல் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி எனக்கு கண்டிப்பாக வரதான் செஞ்சது. ஸோ வந்து இந்த ஒரு மென்டலி ப்ரெஷர் சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரதான் செய்யும். அண்ட் தேர்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா,
என்னோட லைஃப்ல இது மட்டும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. இதை தாண்டி நான் என்ன முன்னேற்றிக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. ஸோ வந்து இதை நான் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் அந்த ஏரியாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு 2 வீடியோ மேக் பண்றதுனால நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை தாண்டி நான் என்ன வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து இங்கிலீஷ் சரியா பேச வராது அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ்ல நான் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கலாம். இது வந்து ரைட்டிங் சரியா வராது அப்படிங்கிறதுனால ரைட்டிங்ல நான் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கலாம். இல்லை வந்து எனக்கு கான்வர்சேஷன் சரியா இல்லை, என்னால் கரெக்டாக ஒரு பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அதில் வந்து என்ன நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இருந்துக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்காக மற்ற விஷயங்கள் நான் டெவலப் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நான் இழந்துட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா அந்த ப்ரெஷர்டு சிச்சுவேஷனால அந்த ஒரு கண்டென்ட்ல நிறைய ஃப்ளாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் கண்டுபிடிச்சேன். அதாவது நான் தப்பு செய்யற விஷயங்கள், நான் 2 வீடியோ மேக் பண்றதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ போட்டுட்டு இருந்தேன். என்னால் ஒரு நாளைக்கு 2 வீடியோ மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ள பிறந்துச்சு. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு என்னால் 2 வீடியோவே மேக் பண்ண முடியும்னா ஒரு வீடியோவை 2 வீடியோ மேக் பண்ணுறதை விட கொஞ்சம் ஈஸியாகவே என்னால் பண்ண முடியும். அந்த ஒரு ஃப்ரீனஸ் எனக்குள்ள வந்திருக்கு. ஒரு வீடியோ வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் எனக்குள்ள தோண்டிருக்கு. இனிமேல் நான் வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்பட மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த ஒரு எபிலிட்டி எனக்குள்ள கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, நம்மளால ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு ஈஸியாக மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி எனக்குள்ள கிரியேட் ஆயிருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹேபிட்டாக எனக்குள்ள மாறி இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், இது ஒரு ஹேபிட்டாக எனக்குள்ள மாறி இருக்கு. இன்னைக்கு நான் வந்து வீடியோ மேக் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சேன்னா, ஐயோ வீடியோ மேக் பண்ண முடியலையே, இது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இத்தனை நாள் 2 வீடியோ நம்ம பண்ணிட்டு இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா எனக்குள்ள கிரியேட் ஆகுது. ஸோ வந்து நான் என்ன செல்ஃப் பிளேமிங் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சுய உந்துதல், ஒரு செல்ஃப் பிளேமிங் எனக்குள்ளே கிரியேட் ஆகுது. இல்லை நீ வீடியோ போடணும், இத்தனை நாள் கண்டினியூஸாக போட்டு இப்போ நீ போனா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி என்னோட பிரைன் வந்து எனக்கு சிக்னல் ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. ஓகேவா? ஸோ வந்து இதுதான் ஒரு வேலையை நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணும்போது, கன்சிஸ்டன்டா ஒரு வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது அது ஒரு ஹேபிட்டா உங்களுக்குள்ள கன்வெர்ட் ஆகும். அது கன்வெர்ட் ஆச்சுனாலே இந்த மாதிரியான ஒரு சுய உந்துதல் உங்களுக்குள்ள இருந்து பிறக்க ஆரம்பிக்கும். இத்தனை நாள் பண்ணிட்டு வந்து இப்போ ஏன் பண்ண மாட்டேன், இப்போ நீ விட்டுட்டுனா கண்டிப்பா உனக்கு வந்து ஒரு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு பாத்து உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்ப்பீங்க. ஐயோ நம்ம வந்து அந்த இடத்துல விட்டதுனால தான் ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து நான் கண்டிப்பா வீடியோ பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டிமுலேஷன் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ வந்து இது ஒரு வகையில் நல்லதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா 2 வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு போட்டு இருந்தவன் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுறது மூலமா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ என்னால் இனிமே ஈஸியா போட முடியும். ஓகேவா? ஒரு கிளியரன்ஸ் அது மூலம் நமக்கு கிடைச்சிருச்சா. ஸோ இது மூலமா ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதோட பவரை நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிமே நம்ம சேனல்ல 2 வீடியோ போஸ்ட் பண்ணப்படாது. ஏன்னா அந்த ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு சிச்சுவேஷன்ல டெய்லி 2 வீடியோ போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வீடியோ போட்டாலும் அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டை நான் டெலிவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். எனக்காச்சும் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை நம்ம 2 வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஐடியா தோணும். அந்த நாளில் வந்து நான் 2 வீடியோ மேக் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பா போட்டாகணும், கண்டிப்பா நீ நம்ம 2 வீடியோ போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ்டான சிச்சுவேஷன்ல வீடியோ போஸ்ட் பண்ணப்படாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ போஸ்ட் பண்ற ஒரு டைமிங் எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு டைமிங் வந்து கரெக்டாக கீப் அப் பண்ண மாட்டேன், ஒரு பங்க்சுவாலிட்டி இல்லையே, உனக்கு தோன்ற நேரத்தில் ஏதோ ஒரு டைமிங்ல ஒரு வீடியோ போட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சு. ஸோ வந்து நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், என்ன ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணலாம். காலையில் சத்தியமா சான்ஸே இல்லை, நம்மளால போட முடியாது. ஸோ ஓகே, நம்ம வந்து ஈவினிங்ல போடுவோம். ஈவினிங்னா என்ன மாதிரியான டைம் போடுவோம்னா, ரொம்ப லேட்டாகவும் போட வேணாம், ரொம்ப வந்து சீக்கிரமாகவும் போட வேணாம், 6 to 7 போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லலாம். நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற டைம்னா 6 to 7 ஒரு வீடியோ டெய்லி முடிஞ்ச வரைக்கும் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஒரு நல்ல கண்டென்ட்டை முடிஞ்ச வரைக்கும் என்னால் டெலிவர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இந்த 21 நாளில் 3 நாட்கள் வந்து ஒரு வீடியோ மட்டும் தான் போஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து சுத்தமாக கண்டென்ட்டே எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை அன்றைக்கி வந்து கண்டென்ட்டில் எனக்கு. அதனால் வந்து ரொம்ப ப்ரெஷர்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒரு வீடியோட விட்டுருவோம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணேன். அண்ட் இன்னொரு 2 நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. நான் இப்போ வீட்டில் இருந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறனால வீட்டு வேலைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து வீடியோ மேக் பண்ணுற ஒரு கிரியேட்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்படிங்கிறது அவங்க மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களால டெலிவர் பண்ண முடியாது, வெளியே இருந்து நாய்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு காமெடி ஏதாச்சும் பண்ணணும்னா வெளியே இருந்து ஒட்டு கேட்டுருப்பாங்க, நம்ம பண்ணுறதை பார்த்து அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல் தான் வீட்டில் இருந்து பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த ஒரு ஜேர்னியில் இந்த ஒரு 3 நாள் வந்து எப்படியோ ஸ்கிப் ஆயிடுச்சு, ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமாக கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதோட பவர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கலனாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சியோட பவர் என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க தான் செய்யுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது 21 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 2500 சம்திங் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8500 நெருங்க போகிறாங்க. ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை பாருங்கள். நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அந்த ரிசல்ட்டை பற்றிலாம் கவலைப்படவே படாதீங்க. அந்த வேலை மேலே ஒரு முழு ஈடுபாடோடு நீங்கள்
செய்யும்போது உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காம இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.